NCH மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸினூடாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த யூடியூப் தளத்தினூடாக நாச்சியாதீவு பிரதேசத்திலே அதிகமாக காணப்படுகின்ற குரங்கு தொல்லைகள். இந்த பிரதேசத்திலே அதிகமான வீடுகளுக்குள் குரங்குகள் பாய்ந்து இக்கால பிரிவில் தோட்டங்களில் உள்ள மரங்களில் காணப்படுகின்ற பழங்கள் மற்றும் தோட்டங்களிலே காணப்படுகின்ற நடப்பட்டிருக்கின்ற மரக்கறி வகைகளை அழித்து துவம்சம் செய்கின்ற நிலைமைகள் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. குரங்குகள் கணக்கெடுக்கப்பட்டு புள்ளிகள் பெறப்பட்டாலும் கூட குரங்கு தொல்லை இன்னும் இந்த பிரதேசத்திலே நீங்கவில்லை. வீடுகளில் பாய்ந்து வீட்டு கூரைகளை உடைப்பதும், வீடுகளிலே காணப்படுகின்ற கூரைகளை சீட் போன்ற கூரைகளை உடைப்பதும், மரங்களுக்கு மரம் தாவி பாய்ந்து மரங்களை உடைப்பதும், அதிகமான பழங்களை அழித்து சாப்பிடுவதும், இப்படியான பல நிகழ்வுகள் இந்த நாச்சியாதீவு பிரதேசத்திலே இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. இந்த குரங்கு தொல்லை தான் இதற்கு முக்கியமான காரணம். இன்றும் இந்த பாடசாலை வளவில் அதிகரித்து காணப்பட்ட குரங்கு தொல்லைகளின் வீடியோ காட்சி தான் நான் இப்பொழுது உங்கள் முன் காண்பிக்கின்ற இந்த வீடியோ காட்சி. எனவே இந்த குரங்கு தொல்லையால் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வந்து விடப்பட்ட குரங்குகள் என்றும் கூட கூறுகின்றார்கள். அந்த அளவு குரங்கு தொல்லை இந்த நாச்சியாதீவு கிராமத்தை இப்பொழுது வாட்டி வதைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சுமார் 100கணக்கான குரங்குகள் வீடுகளில் பாய்ந்து வீட்டு கூரைகளை உடைத்து நாசம் செய்கின்ற நிலைமையும், வீட்டு தோட்டங்களிலே புகுந்து பழங்கள் மரக்கறி வகைகளை அழித்து நாசம் செய்கின்ற நிலைமையும் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையை சீர் செய்வதற்கு முக்கியமான பிரதேசத்தில் உள்ள அதிகாரிகள் இது சம்பந்தமான கூடுதலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் முக்கியஸ்தர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். நன்றி, வசலாம். இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள். இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம். விடைபெறும் நான் ஊடகவியலாளர் ARM ரஃபியுதீன், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி, வசலாம்.